இப்போ டிராஃபிக் போலீஸ் இருக்க பச்சு வாங்கிடுவாரு. கொடுத்த ஒரு காசுக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ செய்வீங்க. தேங்க்யூ ஸோ மச். பக்கமா ஏறி இந்த பக்கமா இறங்குதுங்க. எதுக்கு பண்ணுதுங்கன்னு தெரியல. உனக்கு என்னப்பா நீ பைத்தியம். நான் உங்களுக்கு கார்ல போகும்போது சொல்றேன், ரொம்ப கூச்சமா இருக்கு. ஹே செல்லகுட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு செலிப்ரேஷனான ஒரு வீடியோவோட வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து நீ சொல்றியா சொல்லி தொலை போதும் சொல்லு. இன்னைக்கு எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. இந்த ஆட்டானே அப்படின்னு நினைக்கிறீங்க, கைதான் அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. இன்னைக்கு 9th anniversary பிளஸ் வந்து இன்னைக்கு நாங்க காலையில இருந்து பெருசா செலிப்ரேஷன் மோட் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. அந்த மேக்கப் ஒர்க் போனா அதுக்கு ஒரு ஹாஃப் டே போயிடுச்சு. சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்து டின்னர் புக் பண்ணிருக்கோம். இல்லாம 5 ஸ்டார் ஹோட்டல்ல பஃபெட்ஸ்லாம் எப்படி இருக்கும், அதுல மெனூஸ் எப்படி இருக்கும், அதோட பிரைஸ் எப்படி இருக்கும்னு நிறைய பேருக்கு தெரியாதனால போகாமலும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் அவங்க வீட்டில் வர ஃபங்க்ஷனுக்கு அவங்களோட ஒய்ஃபுக்கோ இல்லை சிஸ்டருக்கோ ஒரு சின்ன குட்டி சர்ப்ரைஸ் கொடுக்கலாமே. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பார்க்கலாமே. சர்ப்ரைஸ் எப்பவுமே நல்லா இருக்குங்க. பாய்ஸ் கத்துக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போலாம். அந்த ஹோட்டல் மேல தெரியுதா பேரு? எனக்கு ரொம்ப 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 ரேர் அக்கேஷன் தான் நம்ம 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிடணும். நம்ம வந்து ரெகுலராக போகிற அந்த மாதிரிலாம் ஆள் கிடையாது இல்லையா. ஸோ இன்றைக்கி வந்து ஆராதனாவும் 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் அவளுக்கு மெமரிஸில் இருக்கா. நான் ஒரு வீடியோ கூட எடுத்ததில்லை. சரி ஓகே, இன்றைக்கி வந்து கல்யாண நாள் வேறு, அப்படியே நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோட்டல்லே இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மட்டும்தான் பஃபெட் இருக்குது. மற்ற இதெல்லாம் வந்து ரெஸ்டோ பார் மாதிரி இருக்குது, லிக்கர் மட்டும் சர்வ் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்றெல்லாம் சாட்டர்டே சண்டே மட்டும் பண்ணுறாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் மட்டும் இருக்குது, எங்ககிட்ட பஃபெட் இருக்குது வாங்க அப்படின்னாங்க. லைட் அடிக்கிறாரு அவரு. இங்கே நின்றுக்கணுமா? செக் பண்ணுறாரு. இது என்ன பண்ணுறாங்கன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? பாம் இருக்கா செக் பண்ணுறாங்க பாருங்க. ஆமாம், 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் வராத ஆளை கூட்டிட்டு வந்தா அப்படிதான். நான் டெய்லி 5 ஸ்டார். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. எப்படி இருக்குன்னு பார்த்தேன். உள்ள என்ட்ரி ஆகும்போது நல்லா இருக்கா? அவனை சொல்லி நிறுத்திக்கலாம்டா. தேங்க்யூ. நமக்கு இந்த லான்ச் ஆக்சஸ் இருக்கும். லான்ச் ஆக்சஸ் நம்ம உட்காந்து கதை பேசுவது, பிஸ்னஸ் மீட்டிங், ஜாலியாக உட்காந்து பேசுறது எல்லாமே இருக்கும். டெய்லி காலையில் இங்கே வந்து மசாஜ் பண்ணுவேன். ஆனால் நான் டெய்லி மசாஜ் பண்ணலாம், ப்ரொடக்டிவாக என்னால் இருக்க முடியாது. இதன் குடும்பம், சின்ன குடும்பம். இது எப்படி இருக்குன்னா, இதுதான் எங்க வீடு, இது எங்க மாடு. நான் தான் பால்காரன். இந்த ரெஸ்டாரண்ட் பேர் வந்து வாஸ்கோ. எப்படி இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்கான்? இப்போ நம்ம டேபிளுக்கு போகிறோம். ஆல்ரெடி புக் பண்ணதுனால நமக்கு டேபிள் தனியாக வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. போய் பார்ப்போம். இது போகிறேன். எனக்கு ஒரு தொண்டை காஞ்சி போச்சு. பேசி பேசி ஆரம்பிச்சோம். கல்லஞ்சக்காரன் பிடிச்சிருக்கா? மாமா ஐ லவ் யூ. சாம்பிள் பார்த்து சாப்பிட்டு கிளம்பிடுவோமா? நம்ம எக்ஸ்ட்ரா சாப்பிடுவோம். நக்கு கொஞ்சம் லிச்சி பொம்மோக நினைட்டு கலந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்குது. அவளை நீங்கள் வந்து கொடுக்காம மட்டும் நவுந்துருக்கணும். என்ன நடந்துட்டு இருக்கு? ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? பண்ணு உள்ள போட்டு சாப்பிடணுமானோ? இல்லை, அதில் சும்மா பட்டர் போட்டு சாப்பிடும். கேட்கலாம் பாரு, கேரப்பாய மாதிரி ஒரு கேள்வி. எல்லாமே பொறுமையாக சாப்பிடணும். சீக்கிரமாக சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாக இல்லையா? என்னப்பா சொல்ற? அப்ப சின்சியாரிட்டிக்கு சீனியாரிட்டிக்கு என்ன சார் மரியாதை? வணக்கம் பங்காளி. வச்சிருக்க பிளேட்ஸ்ல எல்லாமே வந்து வெஜ். நான்வெஜ்ல ஒன்று ட்ரை பண்ணிருக்கேன். இது வந்து கலாமாரின்னா என்னன்னு? கலாமாரினா வந்து சோமாரி மாதிரியா? ஹனி ஃபிஷ்ஷு, தவா ஃபிஷ். அனு வந்து வெஜ்ஜில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். பன்னீர், ம், சிக்கன் நூடுல்ஸ், ஓகே, சீஸ் பால்ஸ், சரி இருக்கட்டும். மறந்துட்டியா? குக்கும்பர் இல்லாமல் சாப்பிட்ற? அப்புறம் ஒரு ரோல். பெரிய அங்கிள்லாம் குடிப்பாங்கல்ல, பைண்ட் ஆஃப்
பியர்னு சொல்லுவாங்களே. கிட்ஸு கலோட இல்லை எனக்கு. அது தப்பு. ஏய் அனு செருப்பு கழட்டி அடிப்போம். நீ கல்யாண நாள் ப்ளீஸ். என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. இதோ வந்துட்டேன். ஒரே ஐட்டம் சாப்பிடாதாரா? எல்லாம் ட்ரை பண்ணாரா? இது ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஸ்லோவா சாப்பிடாரா? ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்லாதாரா? ரொம்ப செலவு பண்ணி கொடுத்து வந்திருக்காரா? வேதனை இருக்கே. சாப்பிடலாமா நம்ம? ட்ரிங்கா ஃபர்ஸ்டா? நான் பார்க்க ஆனால் அழகா இருந்து துப்பிடு, வாந்தி எடுக்காது, துப்பிடு. ஹனி ஃபிஷ் இந்த பக்கோடா இல்ல சிக்கன் ரோஸ்ட் வெயிட்டா? என்ன இது பேச்சுவார்த்தை எல்லாம் இருக்கா? ஒர்த்தா இல்லையா? என்ன மேடம் எடுத்து வந்தீங்க? மேல சொல்றேன் கேட்டுக்க. ஃபாஸ்டா சாப்பிடுங்க. அவனும் ஸ்லோவா போகணும். தப்பு நிறுத்திடாத வண்டியை. டயட்ல இருக்கலாம் நீ. கடுமையான டயட்ல. ஐயோ அப்படி சொன்னா ஆசை விட மாட்டேன். நானும் ரெடி போயிட்டு இருக்கேன். A few minutes later. அழகா இருக்குல்ல இந்த இடம். நிறைய படத்துல நீங்க பார்த்துருப்பீங்க. செமையா இருக்குல்ல. மாதிரி சைலண்டா. பாலச்சந்தர் ஒண்ணுமே தெரியல. பேர் வந்து ஹம்மஸ். கடலை எல்லாம் அரைச்சி புபுஸ். நம்மளுக்கு எவ்வளோ வெஜிடபிள் வேணுமோ. இது பேர் வந்து ஆலிவ் சில்லி. பார்த்தோம்ல மைதா. இது ராகி. ஹெல்த்தி. நல்லா சேர்த்து வச்சு சாலட் மாதிரி பண்ணிக்கலாம். நம்மளே சாலட் பண்ணிக்கலாமா? பீட்சாங்களா? பீஸா வந்து வந்தேன். எனக்கு சாப்பிட்டதெல்லாம் டைஜஸ்ட் ஆயிடுச்சு. திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு. ஆனா அங்க ஒரு விஷயத்தை நீங்க சொல்லவே இல்லை வளர்ச்சி. அந்த குடிமையை வாயாலே எப்படின்னே சொல்லுங்க. அங்க வந்து ஒரு சம்பவம் நடந்தது. நான் உங்களுக்கு கார்ல போகும்போது சொல்றேன். ரொம்ப கூச்சமா இருக்கு. கூச்ச சுபாவம் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஃப்ளஷ்ஷே இல்லைங்க. பேப்பர் வச்சு தானே தொடச்சு வந்தேன். தொடச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நீ தானே போயிட்டு வந்த? போயிட்டேன். இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுல வச்சிருப்போம். ஆனா சாப்பிடவே மாட்டோம். நல்லா ஆடு மாடு மாதிரி இருக்கு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். நீ டெசர்ட் போயிட்டான். என்னோட பிளேட் எவ்வளவு ஹெல்த்தியா இருக்குல்ல. ஆளு உங்க பிளேட் எப்படி இருக்கு தெரியுமா? சொல்லுங்கயா. ஃபாரின்ல வீடு வீடா பிச்சை எடுத்த மாதிரி. இங்கெல்லாம் வெறும் பழைய சோறு தான் போடுவாங்க. உங்க இதுல பாருங்க மஷ்ரூமு, பிரெட்டு, ப்ராக்கலி எல்லாம் போட்டிருக்காங்க. சாப்பிடுவோம். திரும்ப போயிட்டு ரவுண்ட் அடிச்சு வருவோம். திரும்ப சாப்பிடுவோம். கிளியே இல்லையே அடி. இங்க படுத்துக்குவோம். காலைல சாப்பிடுவோம். அட நார பயலுகளா. நீ கொடுத்த ஒரு காசுக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ செய்வீங்க. இது புள்ள. ஜூஸ் கேட்ட அப்படிதான் லேட்டா எடுத்துட்டு வருவீங்களா? என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பா. Much later. எப்பவுமே வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல நல்லாவே இருக்காது. ட்ரூ இங்க மட்டன் பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும். சிக்கன் பிரியாணி பொறுத்த வரைக்கும் சிக்கனே இல்லை. கேட்டுதான் தலைவா. எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா? இவ்வளோ இல்லீகலானது தெரியுமா? சிக்கன் பிரியாணி சூப்பர். டெசர்ட் செக்ஷன் வந்திருக்கோம். பன்னீர் ஜாமுன். எனக்கு வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல பிடிக்காத ஒரு விஷயம். சூப்பரா இருக்கும். புட்டிங் நல்லா ஊற வச்ச பண்ண மாதிரி இருக்கும். முக்கியம் வாயும் இப்படி இருக்கும். So nice of you. ஒரு கேக்காவது நைட்டு வெட்டுங்கன்னு சொன்னா, நான் கேக்லாம் வெட்டாலும் ரொம்ப பழைய ஃபேஷன் அப்படின்னு சொன்னேன். கடைசியில் ஒரு கேக்கு வெட்டியாவது முடிப்போன்னு அவங்களே கொடுத்தாங்க. அவங்களோட லவ் தெரிஞ்சிச்சு. தெரியாம அவங்களோட லவ் கட் பண்ணிட்டு டே ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சுன்னா கூட ஈவினிங்கில் வெளியே வந்ததுனால கொஞ்சம் ரொம்ப ஜாலியாக போச்சு. மனசும் நிறைஞ்சிச்சு, வயிறும் நிறைஞ்சிச்சு. லாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே கொஞ்சம் அந்த ஷேரிங்கை போட்டு கொடுங்க. யாருக்காவது இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பொண்ணு வந்து எனக்கு ஃபைனல் டச்சுக்காக ஃப்ரூட்ஸ் எடுத்து வந்திருக்கா. அதையும் நான் சாப்பிட்டுட்டு கிரைண்டரோட பிறந்திருக்கான். வாக்கிங் போயிட்டு திரும்ப சாப்பிடலான் இருக்கேன். எது தின்னாலும் அரைச்சிருந்து. திரும்பியும் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது